பாபர் மசூதி பிரச்சினை உருவாக்கிவிடக்கூடாது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குள் இந்து அமைப்பினர் முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம். கோயில் வளாகத்திற்குள் முருகன் மலையை மீட்போம், வீரவேல் வெற்றிவேல் என முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். ஜனநாயக விரோதமாக திமுக அரசு நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. சைதாப்பேட்டையில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். சீமான் குறித்து பேச விரும்பவில்லை என்றும் பேட்டி. ராமநாதபுரம் பாம்பன் பாலம் இந்த மாதத்திற்குள் திறக்கப்பட வாய்ப்பு. 565 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பாலத்தை பிரதமர் மோடி விரைவில் திறந்து வைக்க இருப்பதாக தகவல். காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற ரத சப்தமி உற்சவம். திருவாபரணங்கள் அணிந்து தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சாம்பியன்ஷிப் டிராபி போட்டியை காண போட்டி. முன்பதிவு தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே விற்று தீர்த்த டிக்கெட்டுகள். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான மும்பை அணியில் சேர்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ், சிவம் துபே வரும் 8ஆம் தேதி காலிறுதிப் போட்டியில் ஹரியானா அணியை எதிர்த்து பல பரீட்சை. சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் காலநிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழலியல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என அறிவிப்பு. திருப்பரங்குன்றத்திற்கு போராட வந்த இந்து அமைப்புகளை கைது செய்தது காவல்துறை. திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கைது, போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. மதுரையில் 144 தடை உத்தரவுக்கு எதிராக முறையீடு. வழக்கை இன்றே விசாரிப்பதாக உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உறுதி. நாளை நடைபெறும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பிற்காக தயார் நிலையில் உள்ள ராணுவ வீரர்கள். தோவாளை மலர் சந்தையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பூக்களின் விலை குறைந்தது. பிச்சிப்பூ கிலோ 1100 ரூபாய்க்கும், மல்லிப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும் விற்பனை. திருப்பதியில் ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமி விழா கோலாகலம். 7 விதமான வாகன சேவைகளுக்கு முன்னாள் பரதநாட்டியம் மற்றும் நாட்டுப்புற நடனமாடி உற்சாகம். உத்தரப்பிரதேசத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மற்றொரு சரக்கு ரயில் மோதி விபத்து. என்ஜின் தரம் புரண்டதால் ரயில் சேவை பாதிப்பு. ஜெர்மன் நாட்டின் பிராங்க்பார்ட் நகரில் இருந்து நள்ளிரவில் சென்னைக்கு வந்த விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்ததை அடுத்து சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை தொடங்கியது அமெரிக்கா. முதற்கட்டமாக 200க்கும் மேற்பட்ட இந்தியர்களை ராணுவ விமானத்தில் அனுப்பி வைப்பு. நெதர்லாந்து செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாட்டு வீரர் பிரக்ஞானந்தா சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்றுடன் நிறைவு. மக்களவையில் மாலை பதிலளிக்கிறார் பிரதமர் மோடி. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோயில் சிக்கந்தர் தர்காவுக்கு செல்ல அனுமதி மறுப்பு. மலைக்கு செல்லும் பாதையில் காவலர்கள் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடைகால வேலை நிறுத்தம். 100க்கும் மேற்பட்ட படகுகள் கடற்கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தம். மீண்டும் உச்சம் தொட்ட தங்கம் விலை. சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 62,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினரின் போராட்டம் எதிரொலி. திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சியில் பாஜக, சிவசேனா, இந்து முன்னணியை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது.
கொடைக்கானல் அருகே சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த மது புட்டிகளையும் அவை வைக்கப்பட்டிருந்த கூடாரத்தையும் உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களால் பரபரப்பு. பலமுறை போலீசாரிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் புகார் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என பெண்கள் வேதனை. அங்கன்வாடியில் உப்மாவுக்கு பதிலாக பிரியாணி பொரித்த கோழி வழங்க வேண்டும் என்று கேட்ட சிறுவன். குழந்தையின் கோரிக்கையை பரிசீலனைக்கு எடுப்பதாக உறுதியளித்த அமைச்சர் വീണ ജോർജ്. എവിടെ അംഗനവാടിയിൽ എന്തോ വേണ്ടേ? ഉപ്പുമാവ് മാറ്റിട്ട് ബിരിയാണിയും എന്തോ കോഴി പറയാം കേട്ടോ, നമുക്ക് പരാതി അറിയിക്കാം കേട്ടോ. சீனாவில் வசந்த கால விழாவையொட்டி பிரம்மாண்ட கண்காட்சி. பல்வேறு வடிவங்களில் காட்சிப்படுத்தப்பட்ட மின் விளக்குகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.